Hello 10 students. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 10th மேக்ஸ் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கான சம்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். இந்த சம்ஸ்லாம் வந்து கன்ஃபார்மா வந்து எக்ஸாம்ல நீங்க எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போறது n terms. இதுல 4 sums வந்து எக்ஸாம்ல கேட்க சான்ஸ் இருக்கு. ஒன்னு 5 555 அது கேட்பாங்க. அதுக்கு அப்புறம் 3 + 3 3 அது கேட்பாங்க. அதுக்கு அப்புறம் 7 + 7 அந்த 7 வச்சு கேட்பாங்க. இல்லனா 9 வச்சு கேட்பாங்க. 9 + 9 9 999 இந்த 4 மாடல்ல இருந்து ஏதாச்சும் ஒரு மாடல் கன்ஃபார்மா வந்துரும். இப்போ நான் வந்து ரெண்டு மாடல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ எக்ஸாம்பிள் 2.51ல இந்த சம்ஸ் இருக்கு. 555 சம். ஃபைண்ட் த சம் டு n terms of the series. ஓகேவா? இது எப்படி போடலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ 5 + 55 + 555 + n terms வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. given வந்து சொல்லிட்டு இதை எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் இதுல என்ன வந்து காமனா இருக்கு, என்ன டேபிள் காமனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5 டேபிள். ஸோ அதனால 5 காமனா எடுத்துடுங்க. 5 எடுத்துட்டீங்கன்னா இன்னர் வந்து 1 + 1 1 + 1 1 1 + n terms up to n terms வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா multiply and divided by 9. 9ஆல நம்ம மல்டிப்ளையும் டிவைடும் வந்து பண்ண போறோம். ஸோ 5 × 9 divided by 9 போட்டுட்டு உள்ள இருக்க டேர்ம்ஸ் அப்படியே தான் இருக்கும். அதை அப்படியே எடுத்து எழுதிடுங்க. அதுக்கப்புறம் 5/9 இருக்கா, அந்த 9 மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 9 + 99 + 999 up to n terms அதை எழுதிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா 5/9 அப்படியே இருக்குமா. இதை 9 நம்ம எப்படி எழுதலாம்னா 10 - 1 அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மேட்டை மட்டும் மாத்தி எழுதுறோம். இது வந்து 100 - 1 அதோட வேல்யூ வந்து 99 வந்துருமா. அப்புறம் 1000 - 1 அதோட வேல்யூ 999 வந்துரும். அப் டு n terms அதை எழுதிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் வந்து பாருங்க 5/9 இது அப்படியே வந்துரும். இந்த 10 - 1 இதுல 10 100 1000 இதை மட்டும் காமனா 10 எல்லாம் மட்டும் காமனா எடுத்துக்கிறோம். 10 100 1000 அப் டு n terms இதை ஃபர்ஸ்ட் டேர்மா எடுத்துப்போம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா -1 -1 -1 இதெல்லாம் வந்து தனி டேர்ம்ஸா நம்ம இப்போ எழுதலாம். இதுல மைனஸ் வந்து காமனா இருக்கிறதால மைனஸ் வெளியில வந்துடும். இதுல ஃபுல்லாவே காமனா என்ன இருக்கு, 1 மட்டும் தான் இருக்கு. ஸோ 1 + 1 + 1 அப் டு n terms அப்படியே எழுதிடுங்க. அப்புறம் 5/9 எழுதிக்கோங்க. இதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு இது 1 + 1 + 1 அப் டு n terms இதை எப்படி எழுதலாம்னா வெறும் n. ஏன்னா ஃபுல்லாவே வந்து 1 தான் இருக்கு. 1 + 1 + 1 அப் டு n terms இருக்கிறதால இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு மட்டும் நம்ம ஜிபி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்துடும். இப்போ வந்து we know that போட்டுட்டு ஜிபி ஏவோட வேல்யூ வந்து 10. ஓகேவா? ஆர் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா T2/T1 போடுவோம். T2 வந்து இது, T1 வந்து இது. ஸோ 100 divided by 10 கேன்சல் பண்ணா நம்மளுக்கு 10. ஆரோட வேல்யூ வந்து 10 தான். 1 விட கிரேட்டரா இருக்கு 10. ஸோ ஓகேவா? இப்போ என்னோட வேல்யூ வந்து என்னன்னு எடுத்துப்போம். இப்போ SNக்கான ஃபார்முலா எழுதிப்போம். SNோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா SN = கீழே வந்து பார்த்தீங்கன்னா R - 1 மேலேயும் R பவர் n - 1 × A இதான். ஓகேவா? ஏவோட வேல்யூ எழுதிக்கோங்க 10, ஆரோட வேல்யூ 10, என்னோட வேல்யூ n -1, இது ஆரோட வேல்யூ 10 -1. ஓகேவா? இப்போ இங்க 10/10 - 1 9 எழுதிக்கோங்க. 10 பவர் n - 1 அது அப்படியே இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஆன்சர் தான், இதோட வேல்யூ தான். இப்போ இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமா. இதை கொண்டு போய் இங்க வந்து அப்ளை பண்ண போறோம். இப்போ 5/9 எழுதிக்கோங்க. இதை எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. இதுக்கு பதிலா இதை எழுதிக்கலாம். 10/9 10 பவர் n - 1 அதுக்கப்புறம் இது எழுதிக்கோங்க -n இந்த டேர்ம் வந்து எழுதிக்கிறோம் -n. இப்போ 5/9 உள்ள அப்படியே மல்டிப்ளை பண்ண போறோம். 5 × 10 வந்து 50, 9 × 9 வந்து 81, 10 பவர் n - 1 அப்படியே வந்துரும். இன்டு இதையும் மல்டிப்ளை பண்றோம். 5/9 இந்த -n-ஓட மல்டிப்ளை பண்ண என்ன வரும், -5n/9 வரும். இதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட். ஓகேவா? இந்த சம் வந்து உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இப்போ அடுத்து இதே டைப்ல வந்து 3 + 3 3 + 3 3 பார்ப்போம். இப்போ given சொல்லிட்டு இந்த क्वेश्चन எழுதிப்போமா. எழுதிட்டு இப்போ 3 வந்து காமனா வெளியில எடுத்துடணும். எடுத்துட்டு உள்ள 1 + 1 1 + 1 1 ஏன்னா 3 1s are 3 3 11s are 33
111 into 3 பண்ணனா 333. ஸோ அப் டு n டேர்ம்ஸ் எழுதிக்கோங்க. இதுவும் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 9ஆல் பண்ணுவோம். ஸோ 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். இந்த டேர்ம்ஸ் வந்து அப்படியே வந்துடும், எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 டிவைடட் பை 9 எழுதிட்டு இந்த 9ஐ மட்டும் உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த டேர்மில் இந்த 9ஐ வந்து இந்த ஃபார்மெட்டில் எழுதிக்கோங்க. 10 - 1 இதை 100 - 1 இதை 1000 - 1 அப் டு n டேர்ம்ஸ் வரைக்கும் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் 10, 100, 1000 இதை ஒரு டேர்ம்ஸ் ஆகும், n டேர்ம்ஸ் ஆகும். இந்த -1 -1 -1 இதை வந்து ஒரு n டேர்ம்ஸ் ஆகும், எழுதிக்கோங்க. இப்போ வந்து we know that சொல்லிட்டு இதுக்கு மட்டும் ஆன்சர் வந்து இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஏவோட வேல்யூ 10, ஆரோட வேல்யூவும் நம்மளுக்கு 10 தான். ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 10. ஸோ அது வந்து இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஃபார்முலாவில் எஸ்என் போட்டுக்கோங்க. ஏ வந்து 10, ஆர் வந்து ஆர் -1, 10 - 1 9 இன்ட்டு ஆரோட வேல்யூ 10, என்னோட வேல்யூ n -1. ஓகேவா? எஸ்என்னோட வேல்யூ இதோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதை வந்து இதில் இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ 3 டிவைடட் பை 9 கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? இது 1, இது 3. 1/3 எழுதிருக்கோங்க. 1/3 போட்டு இப்போ நம்ம கண்டுபிடிச்சதை இங்கே போட்டுக்கலாம். 10/9 இன்ட்டு 10n - 1 இது முடிச்சுட்டோம். மைனஸ் இது என்னன்னு எழுதுவோம், நம்ம என்னன்னு சொல்லிட்டு எழுதுவோம். ஓகேவா? 1 + 1 + 1 அப் டு n டேர்ம்ஸை அது என்னன்னு சொல்லிட்டு எழுதுவோம். வெறும் n மட்டும் டினோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 10 டிவைடட் பை 3 9s are 27. 10n - 1 அப்படியே இருக்கும். மைனஸ் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் n டிவைடட் பை 3. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட்டு. இப்போ வந்து 555 சம் பார்த்தோம், 333 சம் பார்த்தோம். 777 வந்து கேட்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி 999 இந்த 4 மாடல்லேருந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி கேட்டுருவாங்க. ஸோ இந்த சம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.